ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷீ கோட்ஸ் அண்ட் குக்ஸ். நான் உங்கள் லக்ஷ்மி. இன்றைக்கி நம்ம ஒரு பேசிக் HTML பேஜ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஈவன் இஃப் யூ ஒரு டோட்டல் பிகினர், நோ ப்ராப்ளம், நான் எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் வில் see what is HTML. ஓகேவா? HTML மீன்ஸ் ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். அப்படின்னா இட் இஸ் த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ வெப் பேஜ். லைக் நம்ம skeleton ஃபார் அவர் பாடி. ஓகேவா? பட்டன்ஸ், டெக்ஸ்ட், மெனூஸ், எவ்வளோ ஐட்டம்ஸ் இருந்தாலுமே எல்லாத்துக்கும் பேஸ் HTML தான். ஓகேவா? புரிஞ்சா? டன். நெக்ஸ்ட் வந்து திஸ் இஸ் த HTML. இது ஒரு பேசிக் HTML பேஜோட டெம்ப்ளேட். ஓகேவா? இங்கே பார்க்குற இந்த 10 லைன்ஸ் தான் பேசிக் HTML பேஜோட டெம்ப்ளேட். ஓகே, இதில் இந்த டாக் டைப் HTML அப்படிங்கிற டேக் இது என்ன பண்ணோன்னா, திஸ் டெல்ஸ் த ப்ரௌசர் என்ன சொல்லும், லைக் ஹே திஸ் அன் HTML5 பேஜ். ஓகேவா? ப்ரௌசருக்கு நான் HTML பேஜ் அப்படின்னு சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் திஸ் டாக் டைப் HTML. ஓகேவா? நெக்ஸ்ட் திஸ் HTML, இந்த HTML டேக், இந்த HTML டேக்குக்குள்ளே தான் நம்மளோட ஃபுல் பேஜ் கண்டென்ட் எல்லாமே இந்த 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 HTML டேக்குள்ளே தான் வரும். ஓகேவா? தென் திஸ் ஹெட், டைட்டில், மெட்டாடேட்டா, ஸ்டைல்ஸு, ப்ரௌசருக்கு தேவையான எல்லா இன்ஃபோவும் இந்த ஹெட்டுக்குள்ளே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டைட்டில், திஸ் ஒன். இப்போது இங்கே டைட்டில் வந்து டைட்டில்னு இருக்க, நான் இதை ரன் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி. இப்போது நீங்கள் இதை ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஓகே, லெட் மீ ஃபர்ஸ்ட் கோ டு திஸ் ஹோம், திஸ் யூடியூப், லெட் மீ ஓப்பன் இட் வித் கூகுள். ஓகேவா? இப்போது இங்கே ப்ரௌசர் டேபோட டைட்டில் பார்த்தீங்கன்னா டைட்டில்னு இருக்குது. ஓகேவா? ஆனால் இப்போ நான் இப்போ கோடில் போயிட்டு இந்த டைட்டிலில் ஷீ கோட்ஸ் அண்ட் குக்ஸ்னு சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா நான் ப்ரௌசரை போய் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போது இந்த ப்ரௌசரோட டேப் டைட்டில் பார்த்தீங்கன்னா ஷீ கோட்ஸ் அண்ட் குக்ஸ்னு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ பேஜ் இப்போ வந்து நம்ம பேஜ் நேம் விசிபிள், இப்போ நம்ம பேஜோட நேம் வந்து டாப் ஆஃப் த ப்ரௌசர் டேப்பில் விசிபிளாக இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் இந்த டைட்டில் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு பாடி, மெயின் கண்டென்ட், யூஸருக்கு தெரிகிற எல்லா பார்ட்டுமே இந்த பாடிக்குள்ளே தான் இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஹெட்டிங் டேக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகேவா? ஹெட்டிங் டேக்ஸ் லைக் ஃப்ரம் H1 to H6 ஆர் ஹெட்டிங் டேக்ஸ். ஓகே, லைக் திஸ் H1 from H1 to H. எஸ், இந்த H1 to H6 எல்லாமே ஹெட்டிங் டேக்ஸ். ஓகேவா? H1 இஸ் த பிக்கஸ்ட். யூஸ்வலி பேஜோட மெயின் டைட்டில் யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் H1. H6 இஸ் த ஸ்மாலஸ்ட். ஜஸ்ட் நோட்ஸ், சப்டைட்டில்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் வேணும்னா அதுக்காக நம்ம S6 டேக் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரௌசர் ஆட்டோமேட்டிக்கலி கிவ்ஸ் போல்ட் ப்ளஸ் ஸ்பேசிங் அக்கார்டிங் டு திஸ் H1 to H6. ஓகேவா? இங்கே நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, H1ல் லக்ஷ்மிஸ் கிச்சன், H2ல் டுடேஸ், டுடே ஸ்பெஷல், H3ல் டின்னர் மெனு, H4ல் South Indian dishes, H5ல் served with love, H6ல் ஒரு நோட் போடுறோம். நோட் என்னன்னா, limited dishes only. ஓகேவா? இதுதான் ஃப்ரம் H1 to H6 தான் ஹெட்டிங் டேக்ஸ். ஓகேவா? இப்போ புரிஞ்சிச்சா? இப்போ நான் ப்ரௌசரில் ரெஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் லக்ஷ்மிஸ் கிச்சன் எல்லாமே லைக் இதுதான் ஹையஸ்ட்,
இதுதான் ஸ்மாலஸ்ட். ஓகேவா, இது வந்து பிக்கஸ்ட். இது H1 தான் பிக்கஸ்ட், H6 தான் ஸ்மாலஸ்ட். அதுக்கு உள்ளே இருக்க எல்லாமே லைக் அதுக்கு தகுந்த மாதிரியான ஃபாண்ட் அண்ட் ஸ்பேஸிங்கில் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டு பார்க்கலாம். அன்ஆர்டர் லிஸ்ட். ஓகேவா, அன்ஆர்டர் லிஸ்ட் யூஸ் பண்ண டேக் UL. ஓகே, UL அதுக்குள்ளே நம்ம லிஸ்ட் பண்ணுற ஐட்டம்ஸை எல்லைன்னு டேக்குள்ளே லிஸ்ட் பண்ணலாம். டுடே நமக்கு இன்றைக்கி என்ன, இட்லி வித் கோகனட் சட்னி. நெக்ஸ்ட்டு லிஸ்ட் என்னென்னா மசாலா தோசை வித் சாம்பார். இப்போ நமக்கு நிறையா இப்போ வந்து நமக்கு லிஸ்ட் ஆஃப் லைக் இப்போ ஒரு 3 லிஸ்ட்டு வேணும் அப்படின்னா நம்ம எல்ஐ இப்படி போட்டு எவ்வளோ டைம்ஸ் வேணுமோ அந்த டைம்ஸ் மென்ஷன் பண்ணோன்னா நமக்கு அத்தனை டேக்ஸ் நமக்கு வந்துடும். அடுத்து ரவா உப்மா வித் பிக்கல், சப்பாத்தி வித் குருமா. ஓகே, இதுதான் அன்ஆர்டர் லிஸ்ட். இப்போ நான் போய் ப்ரௌசரில் பார்த்தேன்னா அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னா மீன்ஸ் UL அப்படிங்கிறது அன்ஆர்டர் லிஸ்ட். என்னென்னா புல்லட் பாயிண்ட்ஸ் அப்படி வேணுங்கிற போது நம்ம அன்ஆர்டர் லிஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே இருக்கிற LI மீன்ஸ் வந்து லிஸ்ட் ஐட்டம்ஸ். ஓகேவா, ஈச் ஃபுட் டிஷ் நம்ம என்னென்ன வேணுமோ அதெல்லாமே லிஸ்டட் ஐட்டம்குள்ளே வச்சுக்கலாம். இப்போ அன்ஆர்டர் லிஸ்ட்னால் நோ நம்பர் ஆர்டர், ஜஸ்ட் டாட்ஸ் மட்டும்தான். இப்போ லைக் ஹோட்டல் ஸ்பெஷல்ஸில் புல்லட் லிஸ்ட்டில் இருக்கிற மாதிரி. ஓகேவா, நம்ம வந்து we can also use OL லைக் ஃபார் ஆர்டர் லிஸ்ட். ஓகேவா, நம்பர்ட் லிஸ்ட்டுக்கு வந்து நம்ம இது யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் நான் இதில் அன்ஆர்டர் லிஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் புல்லட்டன்ஸ். ஓகேவா, இதுவே சேம் நான் அந்த லிஸ்ட்டு ஐ ஜஸ்ட் காப்பி திஸ் லிஸ்ட் அண்ட் யூஸிங் OL விச் இஸ் அன்ஆர்டர் லிஸ்ட் அண்ட் பேஸ்டிங் ஆல் திஸ் லிஸ்ட். ஓகேவா, இப்போ நான் ப்ரௌசர் ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா இல்லை 1 2 3 4ன்னு இருக்கும். ஓகேவா, ஆர்டர் லிஸ்ட் யூஸ்டு ஃபார் நம்பர்ட் லிஸ்ட் அண்ட் அன்ஆர்டர் லிஸ்ட் யூஸ்டு ஃபார் ஜஸ்ட் ஃபார் புல்லட்டின் பாயிண்ட்ஸ் லைக் எனி திங். ஓகேவா, நான் நம்பர் ஐட்டம்ஸ்க்கு வந்து நம்ம அன்ஆர்டர் லிஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போது ஃபார் திஸ் I'll just remove this unordered list. ஓகேவா, இப்போ நான் ப்ரௌசரில் போய் பார்த்தேன்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரௌசரில் ஹெட்டிங்ஸ் பெரிய சைஸில் வரும். லிஸ்ட் ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா புல்லட் பாயிண்ட்ஸில் வரும். சிம்பிளான லேஅவுட் இப்போ நமக்கு ரெடி. ஓகேவா, நான் ஜஸ்ட் இதை வந்து ஒரு மாதிரி லேயர்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணுறேன் ஆர்டர் மாதிரி. இப்போ சவுத் இண்டியன் டிஷ்ஷஸ் கீழே நான் இதை பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேவா, இப்போ போய் நான் பார்த்தேன்னா இப்போது லக்ஷ்மிஸ் கிச்சன் டுடே ஸ்பெஷல் டின்னர் மெனு சவுத் இண்டியன் டிஷ்ஷஸ் என்னென்ன டிஷ்ஷஸோ அந்த டிஷ்ஷஸ் சர்வ்டு வித் லவ் அண்ட் ஒரு நோட் வந்து லிமிட்டட் டிஷ்ஷஸ் ஒன்லி. ஓகேவா, இதுதான் நம்மளோட ஃபுல் கோட் ரீகேப். இதுதான் உங்கள் ஃபர்ஸ்ட் HTML குக்கிங் மெனு பேஜ். சிம்பிளாக பட் க்ளீனாக இருக்குது. கரெக்டாக நெக்ஸ்ட் வீடியோவில் வில் ஆட் CSS and make it beautiful. ஓகேவா, லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு She Codes and Cooks. Bye.